கர்நாடகா மாண்டியா மாவட்டத்தில் இருக்கிற சீரனஹள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பல நூறு வருடங்கள் பழமை வாய்ந்த பீரேஸ்வர சுவாமி கோவில் அப்படின்னு ஒரு சின்ன கோவில் இருக்கு. இந்த கோவிலில் எஸ்சி எஸ்டி அதாவது பட்டியலின சமூக மக்கள் வந்து இந்த கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அந்த கோவிலில் இருக்கிற பிரீஸ்ட் அதாவது புரோகிதர் ஒருத்தர் பூசாரி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது மாதிரியான ஒரு ரூலை வந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த கல்யாணங்கள்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா இந்த டின்னரில், அது மாதிரி ஒரு பெரிய டேபிளை எடுத்துகிட்டு வந்து அந்த கோவிலோட என்ட்ரன்ஸில் அப்படியே குறுக்க போட்டு இதை வந்து யாரும் இதை மீறி வந்து உள்ளே வரக்கூடாது, குறிப்பாக பட்டியலினத்து சமூக மக்கள் வந்து யாரும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து இப்போ போட்டிருக்கிறாரு. இந்த இடத்துல வந்து நான் ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுக்கிறேன். அதாவது இந்த உலகத்தில் எந்த ரிலீஜனை எடுத்தாலுமே சரி, கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் அந்த மீடியேட்டரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லதையும் சொல்லி தருவாங்க, சிலர் வந்து நெகட்டிவிட்டியும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ இதில் இந்த வீடியோவில் பர்டிகுலராக வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு குரூப்ஸு இவங்க தான் இப்படி அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த இஷ்யூ ஏன் நடந்துச்சு, எதனால், அதே மாதிரி இதில் இருக்கிற அந்த தெய்வ நம்பிக்கையும் வந்து நான் கொச்சப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் பண்ணலை. ஸோ இந்த விஷயம் ஏன் நடந்தது, எதனால், ஏன் இப்படியெல்லாம் வந்து நடந்துகிட்ருக்கு, இதில் வந்து என்னென்ன நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நியூட்ரலிட்டியாக இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கர்நாடகாவில் இருக்கிற மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற இந்த சீரனஹள்ளி கிராமம் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிராமம் தான். இந்த கோவில் பீரேஸ்வர சுவாமி கோவில் அப்படிங்கிறதும் மைசூரு சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் மாதிரி ஒரு பெரிய பாப்புலர் கோவில் அப்படின்லாம் இல்லை, ஒரு சின்ன கோவில் தான். ஸோ இந்த கோவிலில் ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னா கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி பட்டியலினத்து சமூக மக்கள் அதாவது எஸ்சி எஸ்டி மக்கள் வந்து உள்ளே போகணும், அவங்களுக்கு வந்து என்ட்ரி அலோவ் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த ஊரில் இருக்கிற எல்லா கேஸ்ட்டும் சேர்ந்த அந்த ஹெட் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இனிமேல் இந்த அன்டச்சபிலிட்டியை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து உள்ளே அலோவ் பண்ணணும் இப்படின்னு வந்து ஒரு டிசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஏன் வந்து எல்லா கேஸ்ட்டும் சேர்ந்தவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பேசி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தமிழ்நாட்டிலே வந்து நிறைய இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போவும். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா மொத்தம் இந்த சாமி வந்து உங்களுக்கு, அந்த சாமி வந்து உங்களுக்கு, இந்த கோவிலில் வந்து நீங்கள் போகணும், அந்த கோவிலில் நாங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரியான சில ரூல்ஸு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து இன்னமும் இருக்குது. சில இடங்களில் வந்து அதெல்லாம் பிரேக் ஆகி இன்றைக்கி எல்லாருமே சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மாதிரியான ஒரு விஷயம் தான் சீரனஹள்ளி கிராமத்தில் வந்து நடந்தது. ஸோ இனிமேல் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி எஸ்டிஸ் அதாவது தலித் மக்களுக்கு வந்து இது மாதிரி அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பை வந்து காட்டக்கூடாது, அவங்களும் வந்து டெய்லி கோவிலுக்குள்ளே வரணும்னு அங்கே இருக்கிற எல்லா சாதியினரும் சேர்ந்து வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ இந்த கோவிலில் இருக்கிற ப்ரீஸ்ட் அதாவது புரோகிதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த கோவிலில் தலித் மக்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டேபிள் எடுத்து கிராஸ் போட்டுட்டாரு இல்லைங்களா. இப்போ அங்கே இருக்கிற ஒரு அட்வொகேட் என்ன பண்ணுறாரு, அங்கே மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டெபுட்டி கமிஷனருக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாரு. இது மாதிரியான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஒரு அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ் வந்து இங்கே நடக்குது, இது ரிலேட்டடாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாரு. அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற அடிஷ்னல் டெப்டி கமிஷனருக்கும் வந்து போகுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த விஷயத்துக்காக வந்து நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த மாண்டியா டிஸ்ட்ரிக்டோட தாசில்தாருக்கு ஒரு லெட்டர் ஒன்று போடுறாரு. ஸோ இப்போ அந்த தாசில்தார் என்ன ஸ்டெப் எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில் அப்படிங்கிறது எல்லா பக்தர்களுக்குமானதான், இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கிடையாது, எல்லாருக்குமான சம உரிமை அப்படிங்கிறது கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு போர்டு எழுதி அந்த கோவிலுக்கு வெளியே என்ட்ரன்ஸில் வந்து வைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அரசு அதிகாரிகள் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் ஆகாது, எல்லாமே வந்து ஒரு சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளாகவும் இந்த சம்பவம் வந்து நடந்துருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் வந்து அவர் எடுத்தார். அதாவது இங்கே இருக்கிற இந்த கோவில் நிர்வாகம் இங்கே இதை வந்து நடத்திட்டு இருக்கிறவங்க சரியான ஒரு அக்கௌண்ட்டை வந்து காட்டணும், இங்கே ஏதாவது முறைகேடு நடந்திருந்தாலும் அதை வந்து நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட்டான ஒரு ஆக்ஷன் வந்து எடுக்கிறாரு. ஸோ இது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவில் இன்னும் ஒரு 2 விஷயத்தையும் இதோட ரிலேட் பண்ணி வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா தக்ஷிண கன்னடா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் நடந்த சம்பவமும் அதே கர்நாடகாவில் இருக்கிற உடுப்பி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கோவிலில் நடந்த சம்பவத்தையும் வந்து நம்ம இதோட சேர்த்து பார்ப்போம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தக்ஷிண கன்னடா இந்த மாவட்டத்தில் குக்கே சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது. சஷ்டி விழாக்கள்லாம் இந்த கோவிலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற சுப்பீரியர் கம்யூனிட்டியை சேர்ந்த ப்ரீஸ்ட்டு இது மாதிரியான சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு வாழலையில் சாப்பிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு யார் வந்து சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற எஸ்சி எஸ்டி ட்ரைபல் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க இது மாதிரியான மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கிற அந்த ப்ரீஸ்ட்டுங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து பிரசாதம் மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. ஸோ இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டு கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சாப்பாடில்
பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே உருண்டு அப்படியே ஓடுவாங்க. இதுக்கு வந்து உருளு சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உருண்டுகிட்டே ஒரு அங்க பிரதட்சணம் மாதிரி அப்படியே வந்து உருண்டுகிட்டே அந்த இலையில சாப்பிட்டு வச்ச ஒரு இலையில வந்து அப்படியே உழுந்துக்கிட்டு போவாங்க. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது தட்சிண கன்னடா மட்டும் இல்லை, உடுப்பியில் இருக்கிற சில அந்த பகுதியில் இருக்கிற சில முக்கியமான கோவில்களில் இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே வந்துச்சு. ஸோ இப்போ இல்லை, கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி. இந்த சம்பவங்கள்லாம் எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2010 நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் தான். ஸோ இது வந்து ரியலாக இதுக்கான ஃபுட்டேஜஸ்லாம் கூட இருக்குது, யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு தெரியும். ஸோ இது மாதிரியான சம்பவங்கள்லாம் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தது. ஸோ இது வந்து ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு செயல் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, ஜேர்னலிஸ்ட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற அந்த முற்போக்கு சிந்தனை உள்ள இயக்கங்கள்லாம் வந்து இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து ஒரு மூட நம்பிக்கை மாதிரி, இதை வந்து முற்றிலுமாக இதை வந்து பேன் பண்ணணும், இந்த காலத்திலே வந்து இப்படி நடக்கிறத வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து போராட்டங்கள் வந்து பல அளவில் வந்து நடக்குது. ஸோ அங்கே வந்து இது மாதிரி பண்ணுறதுனால அவங்க என்ன பக்தர்கள் வந்து நம்பிக்கை வச்சுருந்தாங்கன்னா, இது மாதிரி இந்த இலையில இந்த உருளு சேவா பண்ணுறதுனால ஸ்கின் டிசீஸ் வந்து சரியாகும், அவங்களுடைய கர்மா பாவங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு நம்பிக்கை தான். ஸோ கர்நாடகாவில் இருக்கிற ஹைகோர்ட்டும் என்ன பண்ணுறாங்க, 2013 ஆன்டி சூப்பர்ஸ்டிஷன் பில் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. இது ரிலேட்டடாக வந்து இந்த ஒரு செயலை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 2013க்கு அப்புறம் இந்த மாதே ஸ்நானா அப்படிங்கிற இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து நடக்கல. இந்த விஷயத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக எடே ஸ்நானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே ஒரு சடங்கு முறை ஒன்று ஃபாலோ பண்ணப்பட்டது. அது என்ன அப்படின்னா, பக்தர்கள் வந்து ஒரு இலையில வந்து சாப்பாடு போட்டு அந்த பிரசாதத்து மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருளுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை வந்து பசுமாட்டுக்கு வந்து மாடுகளுக்கு வந்து அதை வந்து பிரசாதமாக கொடுப்பாங்க. இது மூலயமா வந்து அவங்களுடைய சடங்குகள் அப்படிங்கிறது நிவர்த்தியான மாதிரி வந்து ஒரு நம்பிக்கையில் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது நிறைய இடங்களில் வந்து பெரிய அளவில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணப்படலை, ஆனால் வந்து ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதில் வந்து பெரிய அளவில் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மிக்சடாக வந்து போயிட்டு இருந்தது. இந்த விஷயம் அப்படிங்கிறது குறிப்பாக கோவிட் டைமில் இது வந்து ஒரு அன்ஹைஜீனிக்கான ஒரு மெத்தடு அப்படிங்கிறதுனால இதை வந்து பெரிய அளவில் வந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயம் அப்படிங்கிறது, இந்த எடே ஸ்நானா அப்படிங்கிற விஷயம் இப்போவும் அங்கே இருக்கிற சில கோவில்களில் வந்து பசுமாட்டுக்கு இந்த பிரசாதம் கொடுக்கறது அப்படிங்கிறது உருண்டு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொன்னாங்க, இந்த மாதே ஸ்நானா அப்படிங்கிறது இது வந்து ஒரு பிளைண்டான ஒரு ப்ராக்டிஸ் தான், இது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்து அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பேனும் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து முடிஞ்சு போன விஷயம், இதை ஏன்டா இப்போ வந்து பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து சில பேருக்கு வந்து தோணலாம். சில பேர் வந்து என்ன கமெண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்தெல்லாம் வந்து பேசாமல் இருந்தாலே வந்து சரியாயிடும், இதை வந்து பேசி பேசி வந்து உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து ஒரு கான்ட்ரோவர்சியாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து சில பேர் இந்த விஷயம் நடந்தால் என்ன, நடக்கலைன்னா என்ன, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மேட்டரே இல்லாத மாதிரி வந்து கண்டும் காணாமல் போகிறவங்களும் இருக்காங்க. இன்னும் சிலர் வந்து அவ்வளோ ஒரு மூட நம்பிக்கை ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா எதுக்கு இந்த ரிலீஜனை வந்து ஃபாலோ பண்ணுற, இந்த கோவிலுக்கெலாம் ஏன் போகிற அப்படிங்கிற மாதிரியும் வந்து வேறு ஒரு மதத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு நான் முன்னாடி சொன்ன ஒரு விஷயம்தான். எல்லா மதத்துலேயும் வந்து அந்த கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் இடையில் ஒரு சிலர் வந்து சில நெகட்டிவிட்டியும் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, சில பாசிட்டிவான ஒரு பாத்தும் வந்து காட்டுறாங்க. எல்லா இடத்துலையும் வந்து காணிக்கை இது மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா கன்க்ளூஷனாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கோவில் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு சமமான ஒரு இடமா இருக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கிறவர்கள் வந்து எப்படி அப்படின்னா, ஸோ என்னோட நம்பிக்கைப்படி பார்த்தோம்னா நான் சின்ன வயசுலேருந்து வந்து கோவில் போகிறேன், சர்ச்சும் போவேன், தர்காவும் போவேன், மெயினாக வந்து கோவில் வந்து அதிகமாக வந்து போவேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய இன்னமும் சில மாற்ற வேண்டிய விஷயங்கள், ரிஃபார்ம் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அதனால் அந்த விஷயங்கள்லாம் வந்து ரிஃபார்ம் பண்ணணுமே தவிர அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து தூக்கி போட்டுட்டும் வந்து நம்ம வர முடியாது. ஏன்னா இத்தனை கோடி பேருக்கும் வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு சிலர் வந்து சில நெகட்டிவான விஷயங்கள்லாம், சில டிஸ்கிரிமினேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ரிஃபார்ம் தான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல போய்ட்டு டின்னரில் நைட்டு சாப்பாடு வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிட்றீங்க, அங்கே வந்து ஃபுட்டை வந்து சர்வ் பண்ணுறவர், அதை வந்து நமக்கு பரிமாறுறவர் வந்து சரியாக பரிமாறலை அப்படின்னா நம்ம போய் ஃப்ரெண்டோட சட்டையை வந்து பிடிக்க முடியாது. ஸோ அது மாதிரி தான் மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் உண்டான ஒரு தொடர்பு அப்படிங்கிறது. அதனால் கடவுளுக்கும் பக்தர்களுக்கும் நடுவில் சில பேர் வந்து இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த அன்டச்சபிலிட்டி ப்ராக்டிஸ், இது மாதிரியான விஷயங்கள்லாம் சில பேர் நெகட்டிவிட்டியாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறதுனால தான் இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன சம்பவங்கள் எல்லாமே அந்த இடத்துல சில பேர் பண்ணுற ஒரு நெகட்டிவிட்டி தான். இந்த டேபிள் போட்டதாக இருக்கட்டும், இந்த மாதிரி இலையில வந்து அப்படியே படுத்து உருள்றதா இருக்கட்டும், இது எல்லாமே சில பேர் அவங்களுடைய சுயநலத்துக்காக வந்து கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தானே தவிர
கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு நம்பிக்கை அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படி வர முடியாது. ஸோ அதனால் எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ரிஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை விட்டுட்டு வந்து உங்கள் ரிலீஜனில் இப்படி இருக்குது, என் ரிலீஜனில் இப்படி இருக்குது அப்படின்னு வந்து சண்டை போட்டுக்காமல், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டும் காணாமல் போகிறது அப்படிங்கிறத விட இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு குரல் கொடுத்தாங்க அப்படின்னா நிறைய வந்து மாற்றங்கள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அரசு அதிகாரிகள்லாம் வந்து சில இடங்களில் இது மாதிரியான ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்ததுனால தான் இன்றைக்கி கடந்த 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயம், இப்போ ரீசெண்டாக ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம், இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து மாறிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து நம்ம சேர்ந்து பேச வேண்டிய ஒரு விஷயம், நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. அதனால் இதை வந்து ஒரு டேபுவாகவோ, என்னடா இவன் இதெல்லாம் பேசுகிறான், இதெல்லாம் தேவையில்லாத ஒரு டாபிக், இதெல்லாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கான் அப்படிங்காம, அது மாதிரி இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு தப்பான ஒரு விஷயமே இல்லை. ஸோ முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.